KT ராகவன் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சங்கிகளுடைய அமைப்பு. அவங்க கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி பற்றி கூட்டம் நடத்தியிருக்கிறோம், அப்புறம் புதிய கல்விக் கொள்கை குறித்து செமினார் நடத்தியிருக்கிறோம். இப்படிலாம் அப்போ அது வந்து இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக அவங்க வந்து சொல்றாங்க, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவான காலகட்டத்தில் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள், தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள், பிரிவினவாத கருத்துக்கள் எல்லாம் முன்னிலைக்கு வந்த நேரத்தில் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இப்போ இந்த விழாவில் சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை அப்படின்றத எஸ்ஜி சூர்யா எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த விழாவில் வந்து சாவர்கர் முன்னிலைப்படுத்தப்பட்டாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஜி சூர்யா இந்த நூலை எழுதி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் முன்னாடியே எழுதி வானதி, அண்ணாமலைட்டெல்லாம் அணிந்துரை, முன்னுரை இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. பிஎல் சந்தோஷ்காக காத்திருந்தோம்னு சொல்றாங்க. அப்போ பிஎல் சந்தோஷ் வந்து தேதி என்னைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக 3 ஆண்டுகள் வந்து காத்திருக்கிறார். அப்போ இங்க வந்து நாயகர் வந்து சாவர்கரா பிஎல் சந்தோஷா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. வருங்கால பிரதமருங்க அவரு. என்ன அப்ப பிஎல் சந்தோஷ் பக்கத்துல ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன்னை முன்னிறுத்தி கொண்டு, நான் ஒரு இன்டெலெக்சுவல் பிளஸ் வந்து அவரு தமிழ் இசையை போட்டியிடலைன்னா ஒரு தென் சென்னை தொகுதி வந்து கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் அக்கா கேட்டாங்க, எனக்கு வந்து நான் களப்பணியாற்றுவேன் அக்காவுக்காக, பெருந்தன்மையோட அதை விட்டுலாம் கொடுத்தா. அப்போ அவருக்குன்னு அரசியல் ஒரு கணக்கு இருக்குது.